ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சண்டே எப்படி போணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏன் சண்டே இப்படி தான் போணுச்சு. முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதனால் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி போயாச்சு. ஆனால் அங்கே போனால் நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஏன்னா காலையிலே ஃபங்க்ஷனு, நாங்கள் போனது மதிய சாப்பாட்டுக்கு, அதுவுமே லாஸ்ட்டு 1:30 மணிக்கு போனதுனால அங்கே எல்லாம் காலி பண்ண போகிற நேரத்தில் நாங்கள் கரெக்டாக கடைசியாக மாப்பிள்ளை பொண்ணுலாம் உட்காருவாங்கள்ல, அந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டோம். அதில் வந்து நிறைய ஆரத்தி பிளேட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மண்டபமே ரொம்ப அழகாக இருந்துச்சா, அதனால் சரி ஒரு ஃபோட்டோ எடுப்போமேன்னு என் பையனை வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தாலே அந்த தோட்டத்தை பார்க்கலன்னா என் மனசே ஆறாது பார்த்துக்குவோங்க. இது வந்து கத்திரிக்காய் செடி, கத்திரிக்காயில் விதைக்காக இதை போட்டு வச்சுருக்காங்க. இது என்ன தெரியுமா, கனகாமரம், பச்சை கலர் கனகாமரம் இருக்குல்ல, அந்த செடி. நான் இதை ரொம்ப ரேராக தான் நான் எங்கள் அண்ணி வீட்டில் நான் பார்த்தேன். இந்த டைம் நிறையா பக்கத்தில் நிறைய முளைச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று விதைக்காக வத்தலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது என்ன தெரியுதா, வெத்தலை கொடிங்க, வெத்தலை கொடி. அது வந்து மரத்து மேலே, வேப்ப மரத்து மேலே அப்படி ஏறி போய் நிற்கிது. அப்புறம் அங்கே சுற்றி நிறைய செடிகள் இருக்கும். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அங்கே நிற்கவே முடியாது, ஏன்னா கொசு பிடுங்கி தின்றும். இது என்னதுன்னா பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் இதில் ரம்பா இலைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இலை தான் இது. வந்து எங்கள் அத்தை வந்து எனக்கு ஒன்று உனக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சப்போட்டா மரம் இருக்கும், ரோஜா பூச்செடி இருக்கும், கொய்யா மரம் இருந்துச்சு. மாமரத்தில் வேறு இந்த தடவை 2 மாம்பழத்துக்காக விட்டு வச்சுருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி காய்ச்சதில்லை. அது வந்து ரொம்ப அரிய வகை மாம்பழ வகை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து கிலோவே 200 ரூபாய்க்கு மேலே 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா எங்கள் ப்ரௌனி கண்ணா வந்துட்டான். எங்கள் ப்ரௌனி கண்ணா எங்களுக்கு வந்து முத்தம் கொடுக்கலன்னா அவருக்கு மனசு நிம்மதியே ஆகாது. இது வந்து என்ன செடி, இது தான் நான் வந்து மாமரத்தில் இந்த காய் இருக்கிறத பார்த்து நான் எடுப்போமேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அந்தளவுக்கு தெரியலை. நாங்கள் கிட்டத்தில் பார்த்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சது, எனக்கு கேமராவுக்கு தெரியலை. அப்புறம் பக்கத்துலேயே மல்லிகைப்பூ செடியே 2 செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் மரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா எலுமிச்சங்கன்று எல்லாமே நல்லா பெருசாக மரமாகவே இருக்கும் எல்லாமே. அதை வந்து பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த தோட்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து புதுசாக ஒரு செடி இருந்துச்சு. லாஸ்ட்டாக உங்களுக்கு அதை காமிச்சிருப்பேன், பாருங்கள். அது என்ன வகை செடின்னு சொல்லுங்கள். ஆனால் அது சுகருக்கு நல்லது அப்படின்னு சொன்னதுனால அது வாங்கியிருக்கிறதா எங்கள் அண்ணி வந்து சொன்னாங்க. வாங்கலை, ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் கொடுத்ததா சொன்னாங்க. வாழை மரம் நிறைய இருந்துச்சு. எங்கள் அத்தை எனக்கு வாழை மரம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழை இலையெல்லாம் வெட்டி அதை வேறு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌனிக்கு நான் வந்து மணத்துக்கிட்டு கிடந்துச்சு. அதை வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதை வந்து அப்படியே தலையில் ராவணும்னு வச்சுக்கோங்களேன், தடவி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மக்கிட்ட இருந்து நவளவே நகலாது. அவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்துக்கிடும். ஆனால் என்ன, உட்காந்து அப்படின்னுக்கிட்டே இருக்கும். திடீர்னு உருமும் பார்த்துக்கோங்க. சாப்பாட்டை மட்டும் பக்கத்தில் காமிச்சிடக்கூடாது. பக்கத்தில் காமிச்சோம் அவ்வளோதான், நம்ம செத்தோன்னு தான் அர்த்தம். ஏன்னா எங்கள் அண்ணியை தவிர்த்து மற்ற யாரும், எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன் இவங்க 2 பேர்த்தை தவிர்த்து யார் சாப்பாட்டுக்கிட்ட கையை வைக்கக்கூடாது. அதுக்கு அது வந்து பெரிய இதாக போகும். எங்கள் அத்தை ரொம்ப நாள் கழித்து இப்படி தான் வந்தோடனே களத்தில் இறங்குற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இல்லாட்டினா வந்தோடனே படுக்கிற வேலை தான் நடக்கும். இந்த டைம் தான் இப்படி களத்தில் இறங்கி மறுபடியும் தோட்டத்தை ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரௌனிக்கன்னா என் பையனை விரட்டிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது விரட்டலாம் இல்லை, ஜாலியாக அதை வந்து விளாட நினைக்கும். ஆனால் விளாண்டா எங்கே பல்லு கீறிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்தே எங்கள் அண்ணி வந்து அதுக்கிட்ட விளாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா, டக்குன்னு வந்து இந்த பார்த்தீங்களா சொகுசுக்காக எப்படி இப்படி காமிச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கை எடுத்துட்டாலும் கிட்டத்தில் வந்து உரசிக்கிட்டே கிடக்கும். லாஸ்ட்டாக வந்து இப்போ நான் ஒரு பூ காமிக்கேன். இதுதான், இது வந்து பூ மாதிரி பூக்குமா, ஆனால் இது வந்து சுகருக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. இலையை வந்து சுகருக்கு சாப்பிடுவாங்க, பூக்க மட்டும்தான் செய்யும் சொன்னாங்க. இது என்ன பூன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நானும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது எதுவும் இருந்ததுனால சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.